ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் 15லேருந்து 30க்குள்ள யோகம் என்ன அப்படின்னா, 1 6 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 1 6 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 1 6 3ஆம் வீட்டுக்கு போகும்போது என்ன பலன்கள் ஏற்படுது? 4ஆம் இடத்துல சூரியபனோடு சேரும் பொழுது என்ன ஆகும்? 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. சரி, எங்கன்னா வெளியே போனோன்னா ஒரு 2 பவுன் கையில் ஒரு செயின் போட்டிருந்தா தானே சார் ஊருக்குள்ளே ஒரு மரியாதை, அதெல்லாம் கிடைக்கிறதுலே செவ்வாய் இருக்கிறார். 7 5ஆம் இடத்துல. 7 5ஆம் இடத்துல. 7னா என்ன அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து 30 தேதிக்குள் நடக்கவிருக்கின்ற பெயர்ச்சிகளை ஒரு லிஸ்டே போட்டுடலாங்க. சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பிரவேசிக்கிறார். அதே நேரத்திலே கடகத்தில் இருந்த புத பகவான், அதாவது வக்கர நிவர்த்தி பெற்று கடகத்துக்கு வந்துட்டார். ஆகஸ்ட் 2ஆம் தேதிலாம் அவர் என்ன பண்ணுறார், கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். எப்போ சிம்மத்துக்கு? அது ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறம் புத பகவான் சிம்மத்தில் சேருகிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதாதித்ய யோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏற்கனவே சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது கன்னிக்கு செல்லுகிறார். ஆக நமக்கு மிதுனத்தில் யார் இருப்பா? மிதுனத்தில் நமக்கு குரு பகவான் இருப்பார். கடகத்தில் சுக்கிரன் இருப்பார். சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருப்பாங்க. கன்னியில் செவ்வாய் இருப்பார். அப்படி ஒரு பரல் மாதிரி 4 கிரகங்களும் வர்றதால எல்லார் வாழ்க்கையுமே ஒரு ட்விஸ்டாக போகுதுங்க. இந்த பக்கம் என்னன்னா மிஸ்டர் சனி வக்கரமாக இருக்கார். ஸோ இந்த பக்கம் என்னன்னா குரு அதிச்சாரமாக அக்டோபர் மாதம் போகிறதுக்கு ரெடியாகி உட்காந்துருக்கார். ஸோ இவங்க எல்லாருடைய பலன்களையும் உத்தேசித்து பார்க்கும்போது யார் யார் வாழ்க்கையில் குழந்தை பிராப்தி ஏற்படுது, யார் யார் வாழ்க்கையில் திருமண பிராப்தி ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் 15லேருந்து 30க்குள்ளே எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிலே சுக்கிரன் இருந்தார், ஜாலியாக இருந்தது, லவ்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறமா 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு போனார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். இதில் ஒரு யோகம் என்ன அப்படின்னா, 1 6 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 1 6 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 1 6 3ஆம் வீட்டுக்கு போகும்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறது? ஒய்ஃப் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் ஒரே கரைச்சலுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேலையை விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எது வேலையை விட்டுறியா? ஐயோ, ஏற்கனவே வாடகை கட்டுறதுக்கு வழி இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கேன், நீயும் வேலையை விட்டீங்கன்னா எப்படிம்மா குடும்பத்தை நடத்துறது? ஆனால் சொல்ல முடியாதே, ஒய்ஃப் ஆச்சே. சரிம்மா, உன் நிம்மதி தான் முக்கியம், உனக்கு பிடிக்கலன்னா நீ பண்ண வேணாம், உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நானும் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு உருட்டி அப்படியே அவள் மனசுக்குள்ளே வேண்டிப்பா, கடவுளே இவள் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது, கடவுளே இவள் வேலையை விட்டோம்னா நம்ம கதை என்ன ஆகும் அதெல்லாம். அப்போது திடீர்னு ஒய்ஃப்டேருந்து ஒரு ஃபோன் வருது, ஏங்க நான் இந்த கம்பெனி வேலையை விட்டுட்டேங்க. விட்டுட்டியா? ஐயோ போச்சுரா அப்படின்னு நினைக்கிறீங்க. அடுத்த ஒரு இனிப்பு செய்தி, பக்கத்தில் இருக்கிற மேக்ரான் கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. சரி, அவங்க என்ன 6 மாத கோர்ஸாக டெல்லியில் படிக்க சொல்கிறாங்க. அப்புறமா இங்கே வேலை கொடுக்குறாங்களாம். கண்ணா லட்டு தின்னா ஆசையா? ஆஹா. அப்புறம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போய் தானே ஆகணும், ஏன்னா வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என்ன அன்றைக்கோட ரொம்ப வருத்தப்பட்டேன், நீ டெல்லி போயிரு, என்ன கொஞ்சம் ஒன்று பிரிஞ்சிருப்பேன், அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். இருந்தாலும் இல்லையே, உன் மூஞ்சை பார்த்தா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலையே. இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் மனசுக்குள்ளே, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். 6 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது சார் 1000 தான் ராசிநாதன் மறைனான்னு சில ஜோதிட பதிவுகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ராசிநாதன் மறைந்து விட்டான், ஒன்றும் ஆகாது, அவனே தான் 6 இருக்கான். அவன் மறைஞ்சா பொண்டாட்டி ஊருக்கு போன ஒரு நற்செய்தி சரி. ஒரு கெட்ட விஷயம், அவங்க மனைவிக்கு வேலை போச்சு. ஆனால் ஒரு நல்ல விஷயம், மேக்ரான் கம்பெனியில் டெல்லியில் வேலை கிடச்சிருச்சு. அப்பாடா, ஒரு 6 மாதம் சார். இந்த 6 மாதத்தில் நீங்கள் டெய்லி ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஃபோன் பண்ணி, என்ன காயம் சாயந்தரம் படத்துக்கு போகலாமா? படத்துக்கு போவீங்க. 6 மாதம், ஹே மேன், திஸ் இஸ் மை பேச்சுலர் லைஃப் மேன். என்னென்ன பண்ண நீ 20 வருஷமா? ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டால் மடித்து வைக்கணுமா, பாத்திரம் எடுத்து கழுவி வைக்கணுமா? இப்போ என்னை யாரா கேட்பீங்க? வாழ்க்கையிலே சில தருணங்கள்
நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல சார். ஒரு 6 மாதம் ஒரு பேச்சுலர் லைஃப் கிடைக்குதா இல்லையா, அதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு 3ஆம் இடம் என்பது சகோதரி. உங்களுடைய சகோதரி அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய சப்போர்ட், அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றது, அவங்க வீட்டில் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் ஏற்கனவே குரு பகவான், ஏற்கனவே மிஸ்டர் குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஒரே நகையாக வாங்க போகிறீங்க. இதில் 4ஆம் இடத்துல வேறு இப்போ புதனும் சூரியனும் வேறு 2 கூடவே 4ஆம் இடத்துல வந்துட்டான். இப்போ 2 கூடவே 4ஆம் இடத்துல சூரியபனோடு சேரும் பொழுது என்ன ஆகும்? 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. சரி, எங்கன்னா வெளியே போனோன்னா ஒரு 2 பவுன் கையில் ஒரு செயின் போட்டிருந்தா தானே சார் ஊருக்குள்ளே ஒரு மரியாதை அதெல்லாம் கிடைக்கும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தருகிறதோ அந்த செல்வ வளங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சார் ஒவ்வொரு தடவையும் ஓலா போட்டு புக் பண்ணி அந்த ப்ரோக்ராம் போய் எனக்கே வெக்கமாக இருக்குது, சொந்தமாக கார் வாங்கிடலான்னு பார்க்குறேன். வாங்கினா தானே சார் ஊருக்குள்ளே ஒரு மரியாதையாக இருக்கும், நம்மளே ஒரு ஆளுன்னு மதிப்பான். ஸோ அப்போ 2 4 4ஆம் இடத்துல சூரியனும் புதனுமாக இணைந்து பலன்களை அள்ளித்தருகிறார்கள். கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு இடமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனப்பிராப்தியை தருகிறார். 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். 7 கூடையவன் 5ஆம் இடத்துல, 7 கூடையவன் 5ஆம் இடத்துல. 7னா என்ன அப்படின்னா இல்வாழ்க்கை, இன்பம், மன வாழ்க்கை, காதல், இதெல்லாம் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்குது. சார் புதனுடைய வீட்டில் லவ்க்குரிய கிரகம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா சார்? ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சனியுடைய வீட்டில் வந்தால் ஒரு மாதிரி, செவ்வாயோடைய வீட்டில் வந்தால் ஒரு மாதிரி. செவ்வாய்னா முரட்டு சுபாவம். அங்கே லவ் பண்ணுற கிரகங்கள் 7 கூடியவனோ சுக்கிரனோ வந்தால் என்ன வேணும், நீ தான் வேணும், அந்த மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக லவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த புதனுடைய வீட்டில் லவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் ஐயோ இவன் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டானே. லெட்டராக எழுதியே கொள்வது, ஒரு மனுஷனை கவிதையாக எழுதி கொள்வதுன்னா அதுதான். உங்கள் காதலி லவ் பண்ணுறாலோ இல்லையோ, நீங்கள் எழுதுகிற கவிதையை பார்த்து எப்போ என்னால் முடியலடா சாமி, அந்த மாதிரி கவிதையாக எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கவிதையாக ஏதாவது ஒரு கவிதை எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 7 கூடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது காதல் சிறக்கிறது, காதலுக்குரிய வழிகள் எல்லாம் பிறக்கிறது. 7 கூடையவன் 5ஆம் வீட்டுக்கு போது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமா சேர்ந்து குழந்தைகளை வளர்த்துக்கிறது, குழந்தையை டேக் கேர் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம். கொஞ்சம் நேரம் நீ பார்த்துக்கோ, கொஞ்சம் நேரம் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், உன் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு 2 ஹவர் எனக்கு டைம் இருக்குது, என் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு 2 ஹவர் டைம் இருக்குது போன்ற விஷயங்களா. யூ கேன் மேனேஜ் யுவர் செல்ஃப். அதுதான் அதில் இருக்க பெரிய விஷயம். 7 கூடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் களத்திரக்காரகன் இருக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டு யோகங்கள், 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். பார்ட்னர்ஷிப்னால் கிடைக்கிற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்றால், உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட சூரியனோட கூடிய புதன் 2 5 கூடியவன் என்பதால் உங்களுக்கு இந்த எல்லா பலன்களுமாக சேர்ந்து இந்த 4ஆம் இடத்துல ஒரு நற்பெயர், இந்த ஆஃபீஸ் ப்ரமோஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் சுகஸ்தானம் கெடுவதாக அர்த்தம். ஏன்னா புதாதித்யம் அப்படிங்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் கேதுவும் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய இந்த 3 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஒர்க்லோடு. இந்த ஆளுக்கு எந்த ப்ரெசன்டேஷனாலும் என்கிட்ட தான் கொடுப்பான், இவனுக்கு வேறு ஆள் கிடையாது, ஆஃபீஸில் என்னை விட்டா நான் தான் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆளுக்கு என்னை தவிர வேறு யாரையும் தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வீக்கான இதெல்லாம் நடக்கும். 4ஆம் இடம் என்பது கற்பு. அது நிறைய பேர் இப்போல்லாம் இந்த பதிவு சொல்கிறதே விட்டுட்டேன் நான். இந்த பதிவு யாரையாவது வந்து உங்களுக்கு கற்பு பாதிக்கப்படும் அப்படின்னா பாதிப்பட்ட பாட்டு போவாங்க சார் அப்படிங்கிறாங்க. அதனால் 4ஆம் இடம் என்பது உங்களுடைய நற்பெயர். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே வேண்டாம். கீழே போயிட்டுருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தன் ஒரு 5 அடிக்கு இங்கே தான் வந்து ஒரு கல் சிலையாக ஒரு பெருசாக எழுந்தருக்கிற விஸ்வரூப தரிசனம் இங்கே தான். அப்படி இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அனுகிரக மூர்த்தியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்தால் சரியாயிடும். பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரே இடமாக ஸ்ரீமடம் விளங்குகிறது. உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தருகிறோம். உடனடியாக அழையுங்க. உங்கள் ஃபோனுக்காக காத்திருக்கேன். நன்றி.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.